அடுத்தவங்க இப்படிதான் ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 37. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒரு அப்பாவும் பையனும் பார்க்ல விளையாடிட்டு இருக்கும்போது அங்க ஆப்பிள் விக்கிற ஒரு கடையை பாக்குறாங்க. இதை பார்த்து அந்த பையன், அப்பா எனக்கு ஆப்பிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்க, அவங்க அப்பாவும் அதிகமா காசு எடுத்துட்டு போகாததுனால வெறும் 2 ஆப்பிள் மட்டும் தான் பையனுக்கு வாங்கி கொடுக்குறாரு. இப்ப அந்த பையனோட 2 கையிலயும் ஒவ்வொரு ஆப்பிள் இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா, எனக்கு ஒரு ஆப்பிள் உன்னால சாப்பிட கொடுக்க முடியுமான்னு தன் பையன் கிட்ட கேட்கிறாரு. இதை கேட்ட அந்த பையன் உடனே அந்த 2 ஆப்பிளையும் ஒரு கடி கடிச்சிடறான். இதை பார்த்து அவங்க அப்பா தன்னோட பையன் இந்த அளவுக்கு பேராசத்தனமா இருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவங்க அப்பாவோட சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. இப்ப இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து, இது 2த்துல இந்த ஆப்பிள் தான் ரொம்ப இனிப்பா இருக்கு, இதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா, இப்ப அவங்க அப்பாக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்பதான் அவருக்கு புரியுது எதுக்காக தன்னோட பையன் 2 ஆப்பிளையும் சாப்பிட்டு பார்த்தான்னு. கொஞ்ச நேரத்துல நம்ம பையனை நம்மளே தப்பா நினைச்சிட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இதே மாதிரிதாங்க நம்ம லைஃப்லயும் அடுத்தவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இவங்களோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு நம்மளே ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ண வேண்டாம்.